முன்னாடி ஒருத்தர் நான் நண்பரை பார்க்க போயிருந்தேன். அப்போ விழுப்புரம் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்போ கட்சி ஆரம்பிக்கல, சாரோட ரசிகர் மன்ற கொடி தான் இருக்குது. அப்போ வந்து பாமக என்ன பண்ணுறாங்க, ரசிகர் மன்ற கொடியை வந்து வெட்டிடுறாங்க. ஒருத்தர் எவன்டா அங்கே கொடி கட்டக்கூடாதுன்னு. அப்போது பயப்படுறாங்க, அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்படுறாங்க. மறுநாள் காலை விஜயகாந்த் சார் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார், வேட்டியை மடிச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு கொடியை ஊன்றார். அந்த மறுநாள் விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர் மன்றம் கொடியேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நம்மளை அடித்தா தலைவன் நம்ம பின்னாடி வருவான்னு நினச்சா தொண்டன் எது செய்ய தயாராக இருப்பான். அதுதான் தலைவன். அதுதான் என்ன, இதுக்கு உதாரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேலேருந்து வெளியேற்ற பிறகு சைதை துரைசாமி வந்து சைதாப்பேட்டையில் நடக்கிற கூட்டத்தில் வந்து ஒரு எலுமிச்சமான எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அவர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருக்கு, எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிச்சா சரியாக போடணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. அப்போ சைதை துரைசாமி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை கலைஞருக்கு போட்டுட்டு, உங்களுக்கும் உங்கள் மந்திரிக்கும் தான் பைத்தியம் முடிச்சிருக்கு, நீங்கள் எம்ஜிஆரை வெளியே அமைச்சிட்டீங்க, நீங்கள் தேய்ச்சி குளிங்கிறார். இந்த தைரியம் உயிர் போடுன்னு தெரியும். அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அடிச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிலைமை. எம்ஜிஆர் அங்கே போய் இறங்குறாரு, ஃபோன் பண்ணுறாரு, ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டேங்கிறார். அன்னைக்கு சைதை துரைசாமி வெளியே வர்றார். அதே துணிவு அதே தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனுக்கு வந்து இருக்கு. அதனால தான் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரியவங்களுக்கு புரியணும். இப்போது மீம்ஸ் பெறவங்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா அந்த பசங்கள்லாம் வந்து என்னென்னா, இப்போ ஐடி படிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற அறிவோடு வந்திருக்கவங்களுக்கு, இப்போ எங்கள் பாட்டி வந்து பார்க்க வந்து இல்லை, எங்கள் அம்மா வந்து வயசானா பார்க்க கொஞ்சம் முகத்தில் சுருக்க விழுந்து கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஐஸ்வர்யா அழகாக இருக்கலாம், நயன்தாரா அழகாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மா தானே, என் அம்மா தான் எனக்கு அழகு. அது முதல்ல நமக்கு தெரியணும். விஜயகாந்த் சார் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மீம்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கை உங்களுக்கு எழுத வராது. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து விமர்சனம் பண்ணுறது, நான் வந்து இப்போ உங்களுக்கு பதில் விமர்சனம் பண்ணி உங்களை எதிரியாக்க நான் விரும்பலை. தயவுசெய்து விமர்சனம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆமாம் இங்கிலீஷ் தெரியாது, எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா விக்டோரியா மகாராணி இல்லையே. எங்கள் அம்மா எங்கள் ஊர்லேருந்து எங்கேயோ வந்தேன், செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கேயோ ஊருக்கு பிறந்த வந்தானே. எனக்கு தமிழ் தெரியலனா தான் நான் அவமானப்படணும், இங்கிலீஷ் தெரியலனா நான் எதுக்கு அவமானப்படணும் இல்லையா? ஏதோ இங்கிலீஷ் தெரியாதால என்ன அவமானப்படுத்தி நான் அப்போ என்ன பண்ணுவேன், படத்தில் நடிக்கிற போது ஒரு எங்கள் ஹீரோயின் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இங்கிலீஷில் எதை பேசலாம். அவர் சொன்னார், நீ என்ன படத்தை நடிக்க வச்சிருக்க, தமிழ் படம் தான், நீ பேசிடி தமிழ், நான் எதுக்கடி இங்கிலீஷ் பேசணும்? இப்போ பெரிய இவளுக்கு பேசுறதுக்காக நான் இங்கிலீஷ் பேசணுமா? நீ எங்கிட்ட பேசினா தமிழ் கற்றுட்டி வாடினார். அதுதான் என்னன்னா, மற்ற ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் தெரியலனா கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் அவருக்கு அந்த கூச்சலும் இல்லை. அவர் தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, நடிக்க தெரியாத நடிகன் வந்து விஜயகாந்த் சார். அவருக்கு எதுவுமே தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, தப்பு பண்ண தெரியாது, அராஜகம் பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அவர் நினைச்சதை பேசுவார், அது சரியா இருக்கலாம். அது வந்து உங்களோட அதுதான் அவர் சொன்னார். பல நேரம் வந்து என்னப்பா அவர் அடிக்கிறாருன்னு, சமயத்தில் என்ன கூட அடிச்சிருப்பாரு, ஓ கரையா அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னன்னா, எங்கள் அப்பா கூட நடிச்சிருக்காரு, அப்போ எனக்கும் அவருக்குமான உறவு. நீ என்ன டைரக்டர் அடிக்கணும் வெளியே இருக்கிறோன்னு பார்ப்பான், அது எனக்கும் அவருக்குமான உறவு. அந்த உறவில் மற்றவங்க தலையிடுறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போது எங்களை மாதிரி ஆட்களை இனம் கண்டு முதல்ல இருந்து அவருக்கு என்னென்னா, ஒரு ஹீரோ வந்தவொடனே என்ன திரும்ப பண்ணுவாங்க, சார் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோயின், பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், எல்லாம் ஒரு காம்பினேஷன் பெருசாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. விஜயகாந்த் சார்கிட்ட போனால், என்னப்பா நீ டைரக்டரு, நான் ஹீரோ, உனக்கும் எனக்கும் எவனாவது படம் பார்க்க வந்தால் படம் எடுக்கலாம், அவளுங்க பின்னெல்லாம் போவோம் நான் சொல்ல முடியும், நமக்கு யார் வராங்களோ அவங்கள வச்சு படம் எடுக்கலாம். பெரிய ஹீரோயினோ பெரிய இதுவோ அவர் எப்பவுமே இது பண்ணதில்லை, தன் மேலே அது வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. அதுபோல தான் அரசியலையும், அவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம், இவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம்லாம் இல்லாமல், என் பலம் இது, என்ன நம்பி நீ ஓட்டு போட்டால் போடு, இல்லைன்னா போ, அதே தைரியம் தான். அதனால அவர் முதல்ல இருந்தே கடைசி வரைக்கும் தன்னை மாற்றிக்காம இன்னை வரைக்கும் வந்துட்டே இருக்கார். அதனால வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், எதையா நாங்கள் அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணோம், 2 படம் பண்ணோம், 3வது படம் நாங்கள் பூஜை போட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு, தாயகம்னு ஒரு படம் பண்ணோம். இன்னும் நிறைய நாள் இருக்கு. இங்க பாருங்க, அவர் ஒரு 3 மாசம் வந்து ஃப்ரீயா இருந்தாருன்னா மறுபடியும் நாங்கள் சிங்கம் மாதிரி திருப்பி உங்களுக்கு அனுப்புவோம், ஓகேவா? அதனால நீங்களும் எங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க குடும்பத்தாரும் கொடுங்க. ஏன்னா ஒரு மிகச்சிற என்ன விஷயம் சொல்றேன்னா, சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் வீட்டை தாண்டி போகிறதே கஷ்டம்.
சாதாரண கவுன்சிலர் வீடு தாண்டி போகிறதே கஷ்டம். அவருக்கு இந்த 40 பேரில் எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, அவர் வீடு என் வீடும் பக்கத்தில் ஒரே காம்பவுண்டு, ஒரு சவர் தான் எங்கள் 2 பேருக்கு நடுவில், ஒரே காம்பவுண்டு. என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு, நான் கொஞ்சம் வந்தவொடனே இடித்து வீடு கட்டிகிட்ருக்கேன். வீடு கட்டும்போது என்னென்னா பக்கத்து வீடு அவர். அப்போ வெளியே ஜல்லி மணல் செங்கல் எல்லாம் கொட்டி ஃபுல்லாக ரோடே மூடி வச்சுருக்கானுங்க. இவர் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு வராரு. வந்தால் என் கார் வேறு அந்த சைடில் நிற்குது. அப்போ சாரோட கார் அங்கே திரும்புது, உள்ளே வரதுக்கு வழி இல்லை. ஆர்னு அடிச்சுட்டே இருக்காங்க, எழுப்பு யாரும் இல்லை. மற்றவனாக இருந்தால் அப்போ எதிர்கட்சி தலைவராக வேறு இருக்கார். மற்றவனாக இருந்தால் இன்னும் நடக்கும்னு சொல்லுங்கள். என்னடா நம்ம பார்த்த பையன், வளர்ந்த பையன், இவன் ஒரு வீடு கட்டிட்டு நம்மன்னு அவர் பாட்டுன்னு இறங்கி விட்றா நம்ம பையன் தான்டான்ட்டு இறங்கி நடந்து 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறார். அதுதான் குணம். இவன் என் பையன் வீடு கட்டுறாங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா. மற்றவங்க என்னன்னா இவன் நம்ம பார்த்து வளர்ந்த பையன். இப்போ எனக்கே கூட ஒரு இது இருக்கும், அவர் வீடு என் வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கூட என்னென்னா அந்த அன்பு அதே மாதிரி அவங்க மனைவி. ஒரு விஷயம் சொன்னார் ராவுத்தர், அது உண்மைமா என்ன தெரியும், உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு நான் சொன்னார், பொண்ணு பார்த்துட்டு வந்து சொன்னார் ராவுத்தர் சொன்னார், விஜய் இந்த பொண்ணு ஜாதகம் ராஜ ஜாதகம்டா, இந்த பொண்ணு யாரு கட்டாலும் ராஜாடான்னு. உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அது கூட ஒரு காரணம். அதனால அந்த அம்மா ஜாதகம் என்னன்னா, அந்த அம்மாவை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க தான் ராஜா. அதனால அன்னைக்கு நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு ராவுத்தர், இப்பா இந்த பொண்ணோட ஜாதகம் அது மாதிரி ஜாதகம்ப்பா, இவள் தான் கல்யாணம் பண்ணணும். அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, புலனுணர்வு விசாரணை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சாரோட படம் ஒரு 5-6 படம் சரியாக போல உடனே அவர் எங்கிட்ட சொல்கிறார், செல்வமணி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை நடக்குது. ஒரு விஷயம் நான் அவர் எங்கே சொல்கிறாங்க, அவங்க சொன்னதை நான் கேட்கல, இப்போ கேட்காத மாதிரி. அப்போது அவங்க மேக்கப் பண்ணலாம் சொல்கிறாங்க, இதே தான் சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க டார்ச்சர் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதை முடித்து ஒரு மாதம் 2 மாதம் ஷூட்டிங் கூட பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு, விடுறா அவங்ககிட்ட படத்தை கொடுத்துட்டோம், அவன் எப்படி முடிக்கிறானோ முடிக்கிட்ட விடுங்க, ஏன்னா என்ன கதைன்னு எனக்கு தெரியாது, என்ன சீன் தெரியாது. ஆனால் அவன் 1 வருஷமாக அந்த கதையை யோசிச்சு வந்துட்டு, அதனால் அவன் பண்ணுறது கரெக்டாக இருக்க, விடுங்கடா, அவனே பண்ணுறது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு விட்டுருங்க, தலையிடாதுங்கட்டார். அதே போல் எங்கிட்ட வந்தார், செல்வமணி எனக்கு இதுக்கு முன்னாடியே 11 படம் ஃப்ளாப்பு, இது ஃப்ளாப் ஆச்சுன்னா 12வது படம், ஆனாலும் இன்னும் 9 படம் எனக்கு இருக்கு, நான் இன்னும் நடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா இதோட நீ வீட்டுக்கு போயிடணும். அதனால யோசிச்சு எது சரியோ அதை நான் ஒன்று இதுதான் பண்ணு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எது சரியோ அதை பண்ணு. அப்போது சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு டைரக்டர்கிட்ட படத்தை கொடுத்துட்டோம், அவன் இஷ்டத்துக்கு பண்ணட்டும், சுதந்திரம் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே போல் வேலி இல்லாத ஒரு கட்டுப்பாடு, வேலி இல்லாத ஒரு கயிறு இல்லாத ஒரு கயிறு போடாமல் ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன், ஆனால் இந்த படம் சரியாக வரலைன்னா உன் வாழ்க்கை சரியாக இருக்காது, இந்த படத்தை சரியாக பண்ண வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சரியாக கொடுத்துட்டார். அப்போது அதுதான் ஒரு டைரக்டருக்கு அதுதான் வேணும், பொறுப்பும் வேணும், சுதந்திரமும் வேணும். படம் முடிச்சாச்சு, படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், படம் ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் படம், அப்போ ஜனவரி 30 தான் கல்யாணம்னு நினைக்கிறேன். முடிக்கும் போது சொன்னார், செல்வமணி இந்த படம் ஓடணும்னு செல்வமணினார். என்ன சார் நீ தான் சொன்னீங்களே? இல்லைல்லப்பா, முன்னாடிலாம் படம் ஓடலைன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்கும்போது இந்த படம் ஒன்றா எல்லோரும் இது போல் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஓடலைன்னா அது சரியாக இருக்காது பண்ணார். அது படம் நான் கடவுள் புண்ணியத்தில் படம் மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா முழுக்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் போகிறோம் கல்யாணத்துக்கு, மதுரைக்கு போகிறோம். போன போது இதே போல் போகும்போது அந்த க்ரௌடில் போகும்போது நான் அந்த கிஃப்ட் ஒன்று போகும்போது அது கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. அது எடுக்க போகிறேன், அந்த க்ரௌடில் உள்ளே வர முடியல. டக்குன்னு நம்ம ஒரு மாப்பிள்ளை அப்படியே கையை பிடிச்சி இழுத்தார், என்ன வாப்பான்னார். இல்லை சார் பரிசு விழுந்துச்சு, கிஃப்ட் விழுந்துச்சான்னு. யோ நீ எனக்கு கொடுத்த பெரிய பரிசே புலன்னு விசாரணைடா நீ, ஏன்னா கல்யாணத்தில் நான் சந்தோஷமாக நிற்கிறேன்னா நீ கொடுத்த பரிசு தான், அதனால் அதை விட பெரிய பரிசு ஒன்றும் இல்லை, வா நீ அப்படி கொடுத்து நிற்க வச்சு. அப்போது இந்த வெற்றி மற்ற ஹீரோனா என்ன சொல்லுவோன்னா, என்னோட வெற்றி இது, ஏன்னா நான் முதல் பட டைரக்டர், இது என்னோட வெற்றின்னு தான் மற்ற ஹீரோக்கள் சொல்லுவாங்க. அந்த வெற்றிக்கு உண்டான பங்கு டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் எல்லாரும் முன்னாடி சொல்கிறார், கல்யாண மேடையில் இது உன்னோட வெற்றி, நீ எனக்கு கல்யாண பரிசாக கொடுத்துருக்கேங்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் கருணை உள்ளோம், அதுதான் தாய் உள்ளோம். அதனால தான் இன்னைக்கு பல்வேறு ஏற்றத்தாழ்வு வரலாம், ஆனால் என்னைக்கும் இது மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தால் ஒரு நாளும் ஒரு விஷயம்,
ஒரு நாளும் ஒரு விஷயம். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவர் சாப்பிடுவார், அவர் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, எப்படி தன்னோட வலியை காமிக்காமல் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். நான் வந்து கேப்டன் பிரபாரம் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி இப்போ ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து 20 அடி தூரத்து ஹைட்டில் வந்து ரோப்பில் வந்து ஒரு 60 அடிக்கு இழுத்துட்டு வரணும். மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறான் போல். ஷூட் பண்ண ஒரு 4-5 டேக் எடுக்கும்போது நினச்சா அந்த கம்பி தேஞ்சி அருந்து 20 அடியிலேருந்து கீழே விழுறாரு. விழுந்தால் அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்குது. கல் வந்து அவர் பம்மில் வந்து அடித்து இதுவாகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் வந்து பயந்து அடன்னு ஓடி வர்றாரு. உண்மையாக அவருக்கு மிகப்பெரிய வலி. ஆனால் அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ என்னை தனியாக கூப்பிட்டார். சொல்லுமணி, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்துரு. உடனே வந்து என்னால் இப்போ நிற்க முடியாது, ஆனால் பெரிய ஷாட் எதுவும் எடுத்துடாத, ஒரு க்ளோஸப் பிடிச்சி நீயே என்ன அமுச்சு விட்டுட்டுனார். உடனே நான் அவர் நிற்க வச்சு படத்துக்கு தேவையே இருக்குல்ல, ஒரு ஷாட் மட்டும் எடுத்து சார் நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஷாட் எடுத்துருவோன்னு. அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு பயந்தார்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் எனக்கு நல்ல ஷாட்டை வைக்க மாட்டான், இது போல் ரிஸ்கான ஷாட்டை வைக்க மாட்டான், படம் நல்லா வராது, நம்ம வலியை வந்து அவனை காமிக்கக்கூடாது, வெற்றி தான் நம்ம காமிக்கணும் தவிர அந்த வலியை காமிக்கக்கூடாது. அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒருவேளை நம்ம கூட வரணும் பயந்து நமக்கு வந்து மரியாதைக்கு பண்ணாமல் விட்டாங்கன்னா இன்னுங்கிற இது போன்ற ஒரு விஷயத்தையும் யோசித்து தான் பண்ணுவார். அதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய சபையில் நாங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னொன்று கூட இப்போ நாசர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, இன்றைக்கி நடிகர் சங்கம் இருக்குன்னா அது விஜயகாந்த் சார் தான் மெயின் காரணம். உண்மையாகவே இன்னைக்கு யார் தெரியுமா இருக்கணும், இங்கே நாங்கள் டைரக்டருக்கு மேடையில் இருக்கணும், தயாரிப்பாளர்கள் மேடையில் இருக்கணும், ஆனால் இருக்க வேண்டியவங்க நடிகர்கள் தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்கும். அது நீங்கள் எப்படி வளைச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மொத்த நடிகர் சங்கம் இருந்திருக்கணும். இன்றைக்கி அவங்க இருக்கிற இடம் ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான் காரணம். ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த இடம் மூழ்கி ஏலத்துக்கு போகிற வேண்டிய நிலைமை வந்தது. அதை அன்றைக்கி காப்பாற்றி மொத்த பேர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே போல் வந்து அன்றைக்கும் இதே போல் ஒரு ஃபங்க்ஷனு, மொத்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்து ரஜினி சார் வருவாரா, கமல் சார் வருவாரான்னு கேள்வி கேட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு அப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டுப்பா, அவங்களாம் தானாக வந்துடுவாங்கப்பா, கூட்டம் காட்டாற்று வெள்ளமாச்சுன்னா எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த துணிச்சோடு ஆரம்பித்தார். அது நினச்சா மாதிரியே மிக பிரம்மாண்டமான வெற்றியோட அந்த நடிகர் சங்கம் இது தொடங்குச்சு. அதனால் அதே போல் எந்த பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் வர்றாங்களா போகிறாங்களா, எங்கூட நீ வரியா அவர் வர்றாரான்னு எந்த கவலையும் இல்லாமல் அவர் வழி அவர் தனி பயணத்தில் போயிட்டுருக்காரு. அந்த பயணம் வெற்றியாகணும். அதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அன்னைக்கு கலைஞர் கேட்டார், நான் ஏதாவது கைமாறு உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட அந்த பொறுப்பு எனக்கு தெரியாது. சுதீஷ் வந்து எங்களுக்கு வந்து இன்விடேஷன் தான் கொடுத்தாரு. எங்ககிட்ட அந்த பொறுப்பை கொஞ்சம் கொடுத்துருந்தா இல்லை இன்னொரு தடவை கொடுத்தா கூட நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நேரு ஸ்டேடியத்தில் எங்களுக்கு ஒரு நன்றி கடன் இருக்குது, அது ஒரு மிக பிரம்மாண்டமான கலை விழாவாக பண்ணணும். எங்களுக்கு வந்து அந்த ஒரு நன்றியை காமிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. நன்றி கட்ட மனிதர்களாக நாங்கள் மாறிடக்கூடாது. அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து கலை உலகம் சேர்ந்து அது ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவாக நடத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதுக்கு இல்லை அது கலை உலகம், ஏன்னா பீச்சில் பண்ணால் மறுபடியும் வந்து இவங்க கிட்ட நாங்கள் ஏன்னா பேச முடியாதவங்ககிட்ட வந்து வரும்போது கூச்சப்படுவாங்க. அது நீங்கள் வந்து கேப்டன் டிவி இருக்குது, அந்த டிவியில் நீங்கள் எல்லாமே பாருங்கள். அது ஒரு நேரு ஸ்டேடியத்தில் இருந்தால் ஒரு கவர்டு இதில் இருந்தால் ஒரு சேஃப்டியாக இருக்கும்போது எல்லா நடிகர்களும் வருவாங்க. எங்களுக்குள்ள அவருக்கு நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த திரை உலகத்துக்கு இப்போ சொன்னாங்க நிறைய பேர், இவன் அழுதான், ரமேஷ் அழுதான். அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது 96 வந்து பெரிய பிரச்சனை. 3 மாதம், இன்னைக்கு 1.5 மாதம், அன்றைக்கி 3 மாதம் வந்து இண்டஸ்ட்ரி மூடி இருந்தது. அன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த பிரச்சனையை முடித்து வேறு விதமாக அது பண்ணி அன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பித்து அன்றைக்கி தான் வந்து தர்மா படம் அப்போ தான் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கை நடத்தி காமிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியே தமிழ் துறையில் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த வல்லமை படித்த ஹீரோஸ் இன்றைக்கெல்லாம் போயிட்டாங்க எங்கள் கூட. இன்றைக்கி வந்து நடிக்கிறது மட்டும்தான், அவங்கவுங்க படம் நடிக்கிறது அவங்கவுங்க வேலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு இது எங்கள் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறது எங்களோட கடமைன்னு நினச்ச ஹீரோஸ் அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி இது நடிக்கிறது எங்கள் வேலைன்னு நினைக்கிற ஹீரோஸ் இருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை 1.5 மாதமாக இழுத்துட்டே போயிருக்கு. இருந்தாலும் பார்ப்போம், இன்னும் ஒரு வாரத்தில் அது நடந்து முடிஞ்சிடுங்கிறாங்க. ஒரு வேளை முடியலைன்னா உங்ககிட்ட வந்து எங்களுடைய நிலைமையை விலக்கி சொல்கிறோம். இவ்வளோ நேரம் எங்களுடைய பொறுமையாக கேட்ட உங்களை பார்த்தோன்னே நிறைய விஷயம் மறந்து போச்சு. மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சா, இருந்தாலும் மற்றவங்களோட நேரத்தையும் கருதி எங்கள் வாழ்நாள் முழுக்க
அவர் சொன்னா நான் எஸ். அவங்க சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்கன்னா நான் உடனே ஆரம்பிச்சு 3 மாசத்துல ஒரு படத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே கொடுக்குது. ஏறி அடிக்க வேணாம், ஓட வேணாம். அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே ஒரு கேரக்டர். அவர் எங்கிட்ட கதை ரெடியா இருக்கு. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேற மாதிரியான ஒரு விஜயகாந்த் சார, கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். தலைவன் விஜயகாந்த் உங்களுக்கு நான் வந்து வேற ஒரு தலைவன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பை நான் நடத்தி காமிப்பேன். உங்க அனைவருக்கும் நன்றி. வாழ்நாள் முழுக்க நாங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. எங்களுடைய என்ன பெற்றவங்க வந்து இந்த உலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தினவங்க எங்கள் அப்பா அம்மா. ஆனால் இந்த திரையுலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தவங்க விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவத்தும் தான். வாழ்நாள் முழுக்க நான் அவங்களுக்கு நன்றி கடனுள்ளாக இருப்பேன் என்று கூறி அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும், அவர் உடல் ஆரோக்கியம் குடும்பம் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.